சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். தற்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒன்று நிறைவடைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான அல்லது கூட்டணிகளை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை கட்சிகள் முன்னெடுத்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் விழுதுகள் நிகழ்ச்சியோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சிகளில் ஒன்றான ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை தொலைக்காணொலி ஊடாக இணைத்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். முதலாவதாக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடைய பெறுபேறுகள் அல்லது மக்கள் வாக்களித்திருக்கின்ற விதம், வடக்கு கிழக்கில் குறிப்பாக தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகளுக்கு மக்கள் என்ன மாதிரியான செய்திகளை வழங்கியிருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? முதலாவது விடயம், தமிழ் கட்சிகள் என்று சொன்னாலும் சரி, ஏனைய கட்சிகள் என்று சொன்னாலும் சரி, ஒரு அறுதி ஓரிரு இடங்களை தவிர அறுதி பெரும்பான்மை என்பவை எந்த ஒரு தமிழ் கட்சிக்கும் கிடைக்கவில்லை. மாறாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்று கருதக்கூடியவர்களுக்கு ஒரு கணிசமான அளவு வாக்குகளை மக்கள் அளித்திருக்கிறார்கள் என்பதும், இதனூடாக கணிசமான ஆசனங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதும் நிதர்சனமானது. தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போன்றவை மிக அதிகப்படியான ஆசனங்களை பெற்றிருக்கின்றன. இவை தவிர ஆளுந்தரப்பும் தமது தரப்பில் ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் யாரும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கான ஆதரவினை அவர்களும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இந்த நிலையில் ஆட்சி அமைக்க வேண்டும், பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகள் ஆட்சி அமைக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகள் தங்களுக்குள் ஒரு ஒற்றுமைப்பாட்டுக்கு வந்தாக வேண்டும். அது வடக்கிலோ கிழக்கிலோ அப்படியான ஒற்றுமைப்பாடுகள் என்பது தேவையாக இருக்கின்றது. ஆனால் இன்று வரை அவை அந்த விடயங்கள் முழுமையாக பேசி பேசப்பட்டிருக்கிறதே தவிர அவை பேசி தீர்க்கப்பட்டு இறுதி முடிவுகள் எதுவும் எட்டப்படாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. ஆகவே மக்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் விட மிக பெருமளவில் அவர்கள் இப்பொழுது தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். தமிழரசு கட்சியினுடைய வாக்கு வங்கி முன்னர் பாராளுமன்ற தேர்தலும் விட இப்பொழுது 2 மடங்காக இருக்கிறது. அதே போன்று தான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸோ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோ அவர்களது வாக்கு வங்கியும் 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது என்பது உண்மை. அதன் காரணமாக ஆசனங்களும் மிக பெருமளவில் அதிகரித்திருக்கிறது என்பது உண்மை. ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன், மக்கள் அளித்த வாக்குகளை கருத்தில் கொண்டு, மக்கள் கொடுத்த ஆணையை கருத்தில் கொண்டு இவர்கள் ஒரு கூட்டாக செயற்பட்டு சரியான ஆட்சி அதிகாரங்களை மக்களுக்கு வழங்குவதனூடாகத்தான் மக்களினுடைய அன்றாட பிரச்சனைகளை கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதனை கருத்தில் எடுத்து இவர்கள் செயற்பட வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இருந்தாலும் கூட உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் பொது தேர்தலையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்ற கருத்து பரவலாக சொல்லப்படுகிறது. காரணம், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது கிராம மட்டத்தில் நடைபெறுகிற ஊர் மட்ட தேர்தல் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதே போல் இந்த முறை கடந்த பொது தேர்தலை காட்டிலும் வாக்களிப்பு விகிதம் மிகவும் குறைவாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் தமிழ் மக்கள், முக்கியமாக வடகிழக்கில் குறிப்பாக தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகளுக்கு வழங்கி இருக்கின்ற வாக்குகளை வைத்து பார்க்கும்போது அவர்கள் முழுமையாக கடந்த தேர்தலை விட இந்த முறை தமிழ் தேசியத்தின் மீதோ அல்லது தமிழ் தேசிய கட்சிகளை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? இல்லை, முதலாவது பிரச்சனை நீங்கள் கூறியது போல இது ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலில் உறவுகளுக்குள் போட்டி இருக்கும், நண்பர்களுக்குள் போட்டி இருக்கும். கிராம மட்டத்து தேர்தல் என்ற சொன்ன அடிப்படையில் கிராம மட்டங்களில் இவ்வாறான விஷயங்கள் வருவதென்பது இயல்பானது. இரண்டாவதாக, கிராம மட்டங்களில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் கூடுதலான வாக்குகளை பெற்றுக்கொள்வார்கள் என்பதும், சில நேரங்களில் கிராம மட்ட தேர்தலாக இருந்தாலும் கூட பல கட்சிகள் நியாயமான செலவுகளையும் இதற்குள் செய்திருக்கிறார்கள் என்பதும் வெளிப்படையான உண்மையாகவும் இருக்கின்றது. ஆகவே ஒரு கிராம மட்ட தேர்தலாக இருந்தாலும் நாங்கள் பார்க்கிற பொழுது இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் மிக அதிகப்படியான ஆசனங்களை பெற்றிருப்பதாக சொல்கிறார்கள். அவர்களால் எத்தனை இடங்களில் ஆட்சி அமைக்க முடியும் என்பது வேறு, தாங்கள் அதிகப்படியான ஆசனங்களை பெற்றிருப்பதாக கூறுகிறார்கள். அதே போல வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சி அதிகப்படியான ஆசனங்களை பெற்றிருப்பதாக கூறுகிறார்கள். ஆகவே நிச்சயமாக நீங்கள் ஆளுந்தரப்பினுடைய வாக்கு வங்கி அந்த வாக்கு சரிந்திருக்கிறது என்பதும், ஏனையோருடைய வாக்குகள் ஓரளவுக்காவது உயர்ந்திருக்கிறது என்பதும் யதார்த்தமானது. ஏனென்று சொன்னால், நீங்கள் கூறியது போன்று ஒரு கட்சி சார்பாக அந்த வாக்குகள் கிடைச்சிருக்குமாக இருந்தால்
ஒரு அறுதி பெரும்பான்மைகள் ஆளுந்திரப்புக்காவது கிடைத்திருக்க வேண்டும். அப்படியான நிலைமைகள் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நிலையில் தான் தமிழ் தரப்பிலேயும் நிச்சயமாக அந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதும் அந்த மாற்றங்கள் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்பதும் உண்மையானது. நாங்கள் பாராளுமன்றத்தையும் இதனையும் ஒப்பீடு செய்ய முடியாது என்பதல்ல. ஏனென்று சொல்லி சொன்னால் இங்கேயும் கட்சி சார்பாகவும் போட்டிகள் நடைபெற்றிருக்கிறது. சுயேட்சை குழுக்களும் போட்டியில் இருந்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த கட்சிகளில் உள்ளவர்களுக்கு மிக அதிகப்படியான வாக்குகள் கிடைத்திருக்கின்றன என்பது உண்மையான ஒரு விடயம். ஆகவே நீங்கள் சொன்ன அந்த விடயங்கள் சில நேரங்களில் ஓரளவுக்கு அது ஒரு சாத்தியப்பாடான கருத்தாக இருந்தாலும் கூட பொதுவாக நாங்கள் பார்க்கிற பொழுது கட்சிக்கான அந்த வாக்கு வங்கி என்பது நிச்சயமாக அதிகம் ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு அங்கமாக இருக்கிறது என்பதை நாங்கள் மறுக்க முடியாது. அந்த வகையில் தான் இந்த வாக்களிப்புகள் இப்பொழுது நடந்திருப்பதாக நான் கருதுகிறேன். உங்களுடைய கூட்டணியும் சரி, தமிழரசு கட்சியும் சரி, ஏனைய பல கட்சிகளும் வடக்கு கிழக்கில் இந்த முறை கணிசமான ஆசனங்களை பெற்றிருக்கின்றன. இருந்தாலும் கூட அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலான சபைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் உங்களுடைய மன்றங்களில், வடகிழக்கில் இருக்கின்ற உள்ளாட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் அல்லது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எந்த மட்டத்தில் இருக்கின்றன? தமிழரசு கட்சியுடனான ஒரு 2 சுற்று பேச்சுக்கள் நடந்திருக்கிறது. அதே மாதிரி அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடனும் ஒரு முறை நாங்கள் சந்தித்து பேசியிருக்கின்றோம். ஆனால் இருதரப்புகளுடனும் திட்டமிட்ட வட்டமான முடிவுகள் ஏதும் எட்டப்படவில்லை. ஆகவே நான் நம்புகின்றேன் இந்த அடுத்த ஒரு சில நாட்களுக்குள் அது ஒரு தீர்க்கமான முடிவுகள் எட்டப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே அந்த வகையில் அதற்கேற்றவாறு நிச்சயமாக வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் ஆளுந்தரப்பு என்பது தமிழ் பிரதேசங்களில் ஆட்சி அமைக்கக்கூடாது என்பது எல்லோருடைய ஒரு பொதுவான கருத்தாக இருக்கிறது. அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஓரளவுக்கு விட்டுக் கொடுப்புகளுடன் செயற்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக ஒரு இணக்கப்பாட்டுடன் கூடிய சபைகள் உருவாக்கப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறது. ஆகவே அவை தொடர்பாக இந்த 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 தேர்தலில் எங்களுக்கு அதிகமான ஆசனங்கள் கிடைத்திருக்கின்ற ஒவ்வொருத்தரும் தாங்கள் சொல்லலாமே தவிர அறுதி பெரும்பான்மையுடன் அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலைகள் யாருக்கும் இல்லை என்பது பிரச்சனைக்குரியபடிய வடகிழக்கில் மாத்திரமில்லை, முழு இலங்கையிலும் அது இருக்கிறது. ஆகவே வடகிழக்கிலும் அது இருக்கிறது. அந்த வகையில் எங்களுக்கு கூடுதலான ஆசனங்கள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எங்களுக்கு எல்லா இடத்திலும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கோருவதும், இல்லை குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு சில இடங்களில் நீங்கள் சேர்மன் ஆகலாம் அல்லது நீங்கள் ஒரு மேயர் ஆகலாம். ஆகவே சில இடங்களை விட்டுக் கொடுத்து எல்லோரும் இணக்கப்பாட்டுடன் செயற்படுவது என்பது எதிர்கால அரசியலுக்கு தேவை என்பதையும் இவ்வாறான கட்சிகள் தரப்புகள் உணர்ந்து கொள்வார்களாக இருந்தால் இந்த பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக முடிவதற்கான சூழல் ஏற்படும். அப்படி இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு அந்த முதல்வர் பதவிக்கு, அது சேர்மனாகவோ மேயராகவோ நகரபிதாவாகவோ அதற்கான ஒரு தேர்தல் நடத்தப்படுகிற பொழுது நிச்சயமாக தமிழ் தரப்புகள், தமிழ் தேசிய பரப்பில் உள்ள தரப்புகள் தோற்கடிக்கப்படாதவாறு அவை பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்ன தேவைகளும் இருக்கிறது. நான் நம்புகின்றேன் அந்த அடிப்படையில் ஏதோ ஒரு விதமான அடிப்படையில் அந்த விஷயங்கள் நடந்து முடியும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அறுதி பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் கூட வடக்கு கிழக்கில் பெரும்பாலான சபைகளை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியிருக்கிறது. அல்லது அங்கு தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய பலம் பெறாவிட்டாலும் கூட பெரும்பான்மையான ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது இந்த உள்ளாட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் என்ன மாதிரியான விட்டுக் கொடுப்புகளை தமிழரசு கட்சி மேற்கொள்ள வேண்டும், அல்லது தமிழரசு கட்சி எந்தெந்த விடயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? இது ஏற்கனவே நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நாங்கள் வடக்கு மாகாணத்தில் குறைந்தபட்சம் 4 இடங்களில் தலைவர் பதவிகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதனை நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். இதுவரையில் அவர்களிடமிருந்து திட்டவட்டமான பதில்கள் எதுவும் எங்களுக்கு சொல்லப்படவில்லை. ஆகவே எங்களுக்கு ஏனைய கட்சியினர் தங்களுடன் இணைந்து போனால் அவர்கள் சில விட்டுக் கொடுப்புகளை செய்வதற்கு ஏனைய கட்சியினர் தயாராக இருக்கிறார்கள். ஆளுந்திரப்பை தவிர ஏனைய கட்சிகளை பற்றித்தான் நான் இங்கே பேசுகின்றேன். அவை நாங்கள் திட்டவட்டமான ஒரு முடிவுகளை அடுத்த ஒரு சில நாட்களுக்குள் நாங்கள் ஒரு முடிவு எட்டக்கூடிய மாதிரி இருக்கும் என்று தான் நான் நம்புகின்றேன். நடைபெற்று முடிந்த தேர்தலில் தென்னிலங்கை உட்பட வடக்கு கிழக்கில் பல இடங்களில் தேசிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை கைப்பற்றியிருந்தாலும் கூட பெரும்பாலான சபைகளில் ஆட்சி அமைக்க முடியாத, ஆனால் தமிழரசு கட்சியைப் போலவே அதிகமான சபைகளில் அதிகமான முதல்நிலை ஆசனங்களை கைப்பற்றிய கட்சியாக தேசிய மக்கள் சக்தி இருக்கிறது. அவ்வாறான சபைகளில் ஏனைய எதிர்க்கட்சிகள் இணைந்து தாங்கள் ஆட்சி அமைப்பதை
தடுக்கக்கூடாது, அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு ஆட்சி அமைக்க வழிவகுக்க வேண்டும் அல்லது தடையாக இருக்கக்கூடாது என்ற கருத்தை அரசாங்கம் சொல்லி வருகிறது. இது தேர்தல் காலத்தில் போது இது சம்பந்தமாக ஜனாதிபதி தெரிவித்திருந்த ஒரு கருத்து கூட சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை பெற்றிருக்கின்ற சபைகளில் எதிர்க்கட்சிகள் ஆட்சி அமைக்க முயற்சிக்குமாக இருந்தால் அதற்கு எதிராக தமது அதிகாரத்தையும் 3/2 பெரும்பான்மை பலத்தையும் பாவிப்போம் என்ற கருத்தை அவர் சொல்லியிருந்தார். இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? என்னை பொறுத்தவரை ஜனாதிபதி ஏனைய கட்சிகளை மிரட்டுகிற எச்சரிக்கிற ஒரு சூழலைத்தான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாட்டில் இந்த பாராளுமன்றம் தான் இந்த தேர்தல் முறையை உருவாக்கி இருக்கின்றது. முன்னர் இருந்த தேர்தல் முறை என்பது வேறு, அதுக்கு பிற்பாடு ஒரு கலப்பு முறையான தேர்தலை கொண்டு வந்து அவர்கள்தான் இந்த விடயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த கலப்பு முறை வந்ததுக்கு பிற்பாடு ஆட்சி அமைப்பதில் போன முறையும் இதே மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டது, இந்த முறையும் அதே மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் இந்த தேர்தல் முறையினூடாக அவர்கள் இவ்வாறான நிலையை தோற்றுவித்தது வந்து அரசாங்கம்தான் இந்த சட்ட முறைகளை கொண்டு வந்திருக்கின்றது. ஆகவே இதில் தவறுகள் இருக்குமாக இருந்தால் அந்த தவறுகளை திருத்துவதற்கான வழிமுறையை பற்றி அரசாங்கம் யோசிக்க வேண்டும். அது என்னை பொறுத்தவரையில் தவறுகள் இருந்தால் எல்லா கட்சிகளினுடனும் அவர்கள் கலந்து பேசலாம், அதற்கான சட்ட வரவுகளை கொண்டு வரலாம், அதில் மாற்றங்களை செய்யலாம். ஆனால் இப்பொழுது ஒரு தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது. நடந்து முடிந்த அடிப்படையில் ஜனநாயக பூர்வமாக யார் பெரும்பான்மையை கொண்டிருக்கிறார்களோ அந்த பெரும்பான்மை அடிப்படையில் தான் தலைவர்கள் தெரிவு செய்யப்பட முடியும். ஒவ்வொரு பிரதேச சபையிலும் அங்கு அறுதி பெரும்பான்மை இல்லாத இடத்து அந்த கட்சி தானாக ஆட்சி அமைப்பதற்கான தலைவரை தானாக தெரிவு செய்து சொல்லாத இடத்து, உங்களுக்கு தெரியும் உள்ளூராட்சி ஆணையாளர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் அந்த சபைகளுக்கு சென்று அந்த தேர்தலை நடத்தி முடித்து யார் தலைவர் என்பதை அவர்கள் அறிவிக்க வேண்டும். ஆகவே அவ்வாறு செய்வதாக இருந்தால் நிச்சயமாக பெரும்பான்மை அடிப்படையில் தான் அந்த நிகழ்வுகள் நடப்பதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறது. அதில் 2 கட்சி சேர்ந்து பெரும்பான்மையா ஒரு தனி கட்சிக்கு பெரும்பான்மையான்னு பார்த்தால் இந்த பிரச்சனை வருகிற இடங்களில் 2-3 கட்சிகள் சேருகிற பொழுதுதான் பெரும்பான்மை என்பது அங்கு வருகிறது. ஆகவே ஜனநாயக பூர்வமாக நாங்கள் பார்த்தால் பெரும்பான்மை ஒரு தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுதான் ஜனநாயக பூர்வமான விடயமாக பேசப்படுகிறது. நான் ஒரு கட்சி எனக்கு தெரிவு செய்யப்பட்டாக்கள் ஏனையோர்களும் கூட இருந்தாலும் ஏனைய கட்சிகள் ஒன்றாக வருகிற பொழுது அது பெரும்பான்மையை இல்லாமல் செய்கிறது. அந்த வகையில் பார்த்தால் நாங்கள் அந்த ஜனநாயக அடிப்படையில் பெரும்பான்மை பலத்துக்கு இடமளிக்க வேண்டுமாக இருந்தால் அவ்வாறு தெரிவு செய்யப்படக்கூடிய தலைவர்களுக்கு நாங்கள் இடம் வழங்குவதுதான் முறையானது என்று தான் நான் கருதுகிறேன். ஆகவே ஆட்சியில் இருப்பவர்கள் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் சாதாரண பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டு நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்பது வந்து என்னை பொறுத்தவரையில் அது தவறான விடயம். மக்களுடைய ஆணை என்பது அவர்களுக்கு அறுதியாகவோ உறுதியாகவோ இல்லை என்பதும், மக்களது ஆணை என்பது அது பிரிந்து பல்வேறு தரப்புக்கு போயிருக்கிறது என்பதும், ஆகவே மிக பெரும்பான்மை என்பது ஆளுந்தரப்புக்கு எதிராக இருக்கிறது என்பதுதான் அதில் உள்ள உண்மையான விடயம். ஆகவே பெரும்பான்மை ஆளுந்தரப்புக்கு எதிராக இருக்கிற பொழுது ஏனைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தங்களது தலைவர்களை தெரிவு செய்வது தவறான நடவடிக்கையாக இருக்க மாட்டாது. ஆகவே மக்களை எச்சரிப்பது, அச்சுறுத்துவது, எனக்கு 3/2 பெரும்பான்மை இருக்கு, நான் விரும்பி இதை செய்வேன் என்று கூறுவதெல்லாம் அடுத்த தேர்தலில் வேணுமென்றால் அவர்கள் இனத்தையும் செய்துவிட்டு போகலாம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தேர்தல் முடிந்திருக்கிறது, ஆட்சி அமைப்பதற்கான காலங்கள் சுருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த வகையில் அந்த வேலைகள் என்பது என்ன பொறுத்தவரை ஒரு ஜனநாயக பூர்வமான முறையில் நடந்து வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வடக்கு கிழக்கில் இருக்கின்ற உள்ளாட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்கும் போது அல்லது சம்பந்தமான பேச்சுவார்த்தையின் போது 4-5 சபைகளாவது தங்களுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் அல்லது 4-5 சபைகளாவது தலைமை பதவியை தங்களுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும், தமிழரசு கட்சி விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருந்தீர்கள். அந்த விடயத்தை நீங்கள் யோசனையாக முன்வைத்திருப்பதாக சொல்லியிருந்தீர்கள். ஆனால் பெரும்பாலான சபைகளில் தமிழரசு கட்சி தான் முன்னிலையில் இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் நீங்கள் தமிழரசு கட்சியிடம் இப்படியான ஒரு கோரிக்கையை முன்வைப்பதற்கு காரணமாக அல்லது நீங்கள் என்ன மாதிரியான காரணத்தை முன்வைத்து இந்த கோரிக்கையை கேட்கின்றீர்கள் அல்லது நீங்கள் ஏதேனும் சபைகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றீர்களா? இல்லை, இப்போ அதாவது வந்து நாங்கள் இப்போ ஏறத்தாழ 35-40 சபைகளில் எங்களது ஆதரவை கோருபவர்கள், ஒரு சில சபைகளில் எங்களுக்கு அந்த நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்ற பொழுது அதற்கு என்னென்னு சொல்லுறது ரெசிப்ரோகேட் பண்ணி அதனை ஏற்றுக்கொண்டு இப்போ நாங்கள் அதனை ஆதரவு தெரிவிப்பவர்களுக்கு சில இடங்களை விட்டுக் கொடுப்பது வந்து அது சரியானது. ஆகவே நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் முற்றுமுழுதான ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது வந்து அது சரியான ஒரு விடயமாக நாங்கள் கருதவில்லை. ஆகவே நாங்களும் வந்து
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 100க்கும் மேற்பட்ட ஆசனங்களை பெற்றிருக்கிறோம் என்ற அடிப்படையிலும் பல இடங்களில் எங்களது உதவிகள் அவர்களுக்கு தேவை என்ற அடிப்படையிலும் அந்த உதவிகளை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற நிலையிலும் ஆகவே ஒரு சில சபைகள் நாங்கள் எல்லாவற்றையும் கேட்கவில்லை. நாங்கள் வடக்கு மாநிலத்தை பொறுத்தவரையில் 4 சபையை பற்றித்தான் நாங்கள் பேசியிருந்தோம். அவை அப்படியான விடயங்கள் அவர்கள் விட்டுக் கொடுப்பது என்பது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்காது. ஆகவே அது அவர்கள் தீர்மானிக்க வேண்டிய விடயம் என்று தான் நாங்கள் கருதுகின்றோம். தற்பொழுது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது சம்பந்தமாக ஏனைய கட்சிகளுடன் ஏனைய கூட்டணிகளுடன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றீர்கள். இந்த பேச்சுவார்த்தையானது எதிர்காலத்தில் ஒரு தேர்தல் நோக்கத்திலோ அல்லது எதிர்கால அரசியல் செயற்பாடுகளுக்காகவோ ஏதேனும் காரணத்துக்காக ஒரு கூட்டணியாக அல்லது அனைத்து கட்சிகளும் இணைந்த ஒரு பரப்பாக ஒரு அணியாக உருவாவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றனவா என் கேட்கிறேன் என்றால், நீங்களே குறிப்பிட்டிருந்தீர்கள் மக்கள் கடந்த தேர்தலின் போது பிரிந்து சென்றிருக்கின்ற கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து, அதாவது முக்கியமாக தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள், தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற செய்தியை மக்கள் வழங்கியிருப்பதாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? தற்போது இடம்பெறுகின்ற பேச்சுவார்த்தையின் ஊடாக ஏதேனும் கூட்டணிகள் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? காரணம், ஏற்கனவே தற்பொழுது தனித்தனியாக செயற்பட்டாலும் கூட இந்த தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற பெரும்பாலான கட்சிகள் ஒரு சமயத்தில் ஒரு கட்டத்தில் ஒன்றாக ஒரே அணியாக செயற்பட்ட கட்சிகளாக இருக்கின்றன. உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? என்னை பொறுத்தவரையில் தேர்தலை ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு என்ன காரணத்திற்காக தமிழ் மக்கள் ஒரு பாரிய போராட்டத்தை நடாத்தினார்கள் என்பது தொடர்பாக எல்லோரும் சிந்திக்க வேண்டும். கடந்த ஒரு 35-40 வருஷ எமது போராட்டத்தில் நாங்கள் பல லட்சம் மக்களை, பல்லாயிரக்கணக்கான போராளிகளை நாங்கள் இழந்திருக்கிறோம். பல லட்சம் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் என்பதும், பல்லாயிரம் கோடிகளை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பதும், நாங்கள் இப்பொழுது மிகவும் பின்தள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற பல விஷயங்கள் எங்களது கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் தமிழ் மக்களது கோரிக்கைகள் ஏற்கப்பட வேண்டும். தமிழ் மக்களுடன் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும். அந்த பவர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை இலங்கை அரசாங்கம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கான சட்ட ரீதியான, அரசியல் சாசன ரீதியான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் நான் சொல்வேன், தேர்தல் விஷயங்களுக்கு அப்பால் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தலை ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு, தேர்தல் கூட்டுகள் என்றதை ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு, தமிழ் மக்களுக்கான அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் கூட்டாக இயங்கினால் மாத்திரம்தான் அரசாங்கத்திற்கு ஓரளவிற்கான அழுத்தங்களையாவது கொடுக்க முடியும். இப்பொழுது உள்ள அரசாங்கம் 3/2 பெரும்பான்மையை கொண்டிருக்கிறது என்று சொல்கிறது. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட், நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதி இருக்கிறார். ஆகவே அவர்கள் மிக பலமாக இருக்கிறார்கள் என்பதும், தமிழ் மக்களுடன் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கொள்கைகளை இந்த அரசாங்கம் கொண்டிருக்கவில்லை என்பதும் வெளிப்படையானது. ஏனென்றால் இவர்கள் 1971ஆம் ஆண்டு அவர்களது போராட்டத்தின் பொழுதும் தமிழ் மக்களை அவர்கள் இணைத்து கொள்ளவில்லை. தமிழ் மக்கள் அவர்கள் அதே போல 87ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பின்னர் 88-89ஆம் ஆண்டுகளில் இவர்கள் யுத்தம் ஒன்றை துவங்கினதுக்கு காரணமே தமிழ் மக்களுடன் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் அடிப்படையாக இருந்தது. ஆகவே அந்த வகையில் இவர்கள் மத்தியில் மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது இவர்கள் இன்று வரை தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வாக அவர்களது வாயால் எதனையும் இதுவரை அவர்கள் சொல்லவில்லை. ஒரு புதிய அரசியல் சாசனம் பற்றி அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டிருந்தாலும் அது எப்பொழுது வரும் என்பதும் தெரியாது. அதில் தமிழ் மக்களது பிரச்சனைகள் எப்படி தீர்க்கப்படும் என்பதும் தெரியாது. ஆகவே அவ்வாறான ஒரு அரசாங்கத்துடன் நாங்கள் டீல் பண்ணுவதென்பது முக்கியமாக தமிழ் தரப்பு ஒன்றிணைந்து ஒரே குரலாக இருந்தால் மாத்திரம்தான் ஓரளவுக்காவது அழுத்தங்களை பிரயோகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் பேசுகின்ற விஷயங்கள் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு செவிடன் காதில் ஊதிய சங்காகத்தான் இருக்கும். ஆகவே என்னை பொறுத்தவரையில் தமிழ் மக்களது கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் ஒரு ஒற்றுமையாக ஒரே குரலாக செயற்பட வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. தேர்தல் பொறுத்தவரை தேர்தல் ஒரு செகண்டரி மேட்டர். தேர்தலில் அது சில பேர் வெல்லுவது, சில பேர் தோற்பது, அது சகஜமானது. அது ஒரு 2ஆம் பட்சமான விஷயமாகத்தான் நான் கருதுகிறேன். ஆகவே இந்த கட்சிகள் இவற்றை கவனத்தில் கொள்ளுமாக இருந்தால் இந்த பேச்சுவார்த்தைகள், இந்த கூட்டுக்கள் என்பது ஒரு வலுவடைந்து தமிழ் மக்களுடைய குரலை பிரதிபலிப்பதாக அது முன்னேற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக எங்களை போன்றோருக்கு இருக்கிறது.
அதே நேரம் கூட்டணியில் இருக்கின்ற தெலுங்கு கட்சியினுடைய தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். தேர்தல் நிறைவுக்கு பிறகு தமிழ் மக்கள் தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக செயற்பட வேண்டும் என்ற செய்தியை தந்திருப்பதாகவும், இதன் காரணமாக இப்பொழுது பிளவடைந்து இல்லாமல் போயிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை தாம் எடுக்க தயாராக இருக்கிறேன், இலங்கை தமிழரசு கட்சியும் அதற்கு பூர்ண ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருந்தார். இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இல்லை, அது செல்வம் அடைக்கல்நாதன் அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது சிதைந்து போனதற்கு முதலாவது காரணம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்வதற்கு தமிழரசு கட்சி விரும்பவில்லை என்பதும், தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கான ஒரு யாப்பு இருக்கவில்லை என்பதும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் தமிழரசு கட்சியினுடைய நடவடிக்கைகள் தான் இருந்தன என்பதும், தமிழரசு கட்சி தான் முடிவுகள் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே அவர்களுடைய தவறான விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத என்ற கட்டத்தில் ஆரம்பத்தில் தமிழ் காங்கிரஸில் இருந்தவர்களும் பின்னர் நாங்களும் அதிலிருந்து வெளியேறினது மாத்திரமல்ல, அதற்கு பிற்பாடு அவர்களுடன் கூட்டுக்களை கூட தமிழரசு கட்சி முறித்து கொண்டது. தேர்தல் என்று சொன்ன ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் முறித்து கொண்டது. ஆகவே மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் பழைய விடயங்கள் கவனத்தில் எடுக்கப்பட்டு அந்த விடயங்கள் ஒரு சரியான முறையில் தீர்க்கப்பட்டு சரியான ஒரு யாப்பின் அடிப்படையில் சரியான ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில் அவை வர வேண்டும். அப்படி அதாவது உண்மையாகவும் நேர்மையாகவும் தமிழ் மக்களினுடைய கோரிக்கைகளுக்காக செயற்படுபவர்களாக நாங்கள் இருந்தால், அவர்களது அடிப்படை உரிமைகளை வென்றெடுப்பதற்கான நோக்கம்தான் நமக்கு இருக்குமாக இருந்தால், இந்த விடயங்களை நாங்கள் ஒரு உறுதியுடன் செயற்படுத்துவதற்கான ஒரு ஸ்ட்ரக்சர்ட் இன்ஸ்டிடியூஷனாக ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்பட்டால் அது ஒரு நியாயமான விடயமாக இருக்கும். ஆகவே இழந்தமானமாக பழைய கூட்டணி திரும்ப வரணும் என்பது, பழைய கூட்டணி இருக்க முடியாது என்பதுதான் பல பேர் டெலோ உட்பட எல்லோரும் வெளியேறியிருந்தார்கள் என்பதும், ஆகவே அந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் என்னை பொறுத்தவரையில் முக்கியமான விடயம் என்று நான் கருதுகின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிளவடைவதற்கு அல்லது தற்பொழுது அது இல்லாமல் போவதற்கு தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகள் தான் காரணம் என்ற வகையிலான குற்றச்சாட்டு பரவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் குறிப்பிட்டிருந்தீர்கள். நீங்கள் தமிழரசு கட்சியுடன் இணைந்து செயற்பட்ட ஒருவர் என்ற அடிப்படையில் ஒரு கூட்டணியாக இருந்தபோது அந்த கட்சியுடன் நெருங்கிய செயற்பாட்டை மேற்கொண்டவர் என்ற அடிப்படையில் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் வேறொரு கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் கூட தமிழரசு கட்சியினுடைய அன்றைய காலப்பகுதியில் இருந்த செயற்பாடுகள், தலைமைத்துவம் போன்றவற்றுக்கும் இப்பொழுது அந்த கட்சியில் இருக்கின்ற செயற்பாடுகள், தலைமைத்துவமாக இருக்கலாம், அதனுடைய அரசியல் ரீதியான முன்னெடுப்புகள், கொள்கைகள், இந்த விடயங்களில் ஏதேனும் மாற்றங்களை உங்களால் காணக்கூடியதாக இருக்கிறதா? என்ன மாதிரியான அவதானிப்பை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள்? முதலாவது, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இவ்வாறான ஒரு பதிலை சொல்லலாம். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒழுங்கமைக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தில் பதியப்பட்ட ஒரு நிறுவனமாக இருந்திருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவ்வளவு தூரம் சிதைந்து போயிருக்க மாட்டாது என்பது முதலாவது விடயம். இப்பொழுது நடந்து முடிந்திருக்கக்கூடிய விஷயம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையாக சிதைவடைந்தது மாத்திரமல்ல, தமிழரசு கட்சியும் தனக்குள்ளே தான் சிதைவடைந்திருக்கின்றது. அவர்கள் வெளியில் என்னத்தையும் பேசிக்கொண்டாலும் கூட அங்கு பல அணிகள் இருக்கிறது என்பதும், பல எதிர்ப்புகள், ஒருவருக்கொருவர் முரண்பாடுகள் மிக பெருமளவில் இருக்கிறது என்பதும், அது நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது என்பதும் முக்கியமான விடயம். ஒரு சிலர் இப்பொழுது அதனுடைய அதிகாரங்களை தம் கைவசம் எடுத்திருக்கலாம், அது நான் இல்லை என்று மறுப்பதற்கு கிடையாது. ஆனாலும் கூட இன்னும் அவர்கள் தாங்கள் தனித்து இயங்க முடியும் என்ற ஒரு நிலவரம் போன பாராளுமன்ற தேர்தலிலும் உருவாக்கப்படவில்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் அவர்கள் தனித்து இயங்குவதற்கான எந்த விதமான முகாந்திரங்களும் இல்லை. ஆகவே அந்த வகையில் முன்னரிலும் விட இப்பொழுது பெரிய மாற்றங்கள் என்று சொன்னால் அவர்களது தலைமைத்துவத்தில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தவிர அவர்கள் இன்னும் முரண்பாடுகளின் மத்தியில் உள்ள ஒரு கட்சியாகத்தான் அது இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. அது என்ன நீதிமன்றத்தில் உள்ள ஒரு கட்சியாகத்தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்குள் இருக்கக்கூடிய அவர்களுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடையிலான கொள்கை விளக்கங்கள் அல்லது பிரச்சனைகள், பல்வேறுபட்ட முரண்பாடுகள் இன்னும் வெளியில், அது பொது வெளியில் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் ஒரு அழிவை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலை மையப்படுத்தி சில சமயங்களில் அவர்கள் தங்களை மீளவும் நிறுவிக்கொள்வதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள் என்பது ஒரு நிதர்சனமான விடயம். ஆனால் இவர்கள் எல்லோரும் தமிழ் மக்களுடைய உரிமைகள் சார்ந்து சிந்திக்கின்றார்களா அல்லது வரும் பேச்சளவில் அந்த சிந்தனைகள் இருக்கிறதா?
அது உண்மையாகவே அந்த சிந்தனைகள் நிதர்சனமாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான கூட்டு முயற்சியின் மூலம் அது நிறைவேறலாம், அவ்வாறான கூட்டு முயற்சியை முன்னெடுத்து செல்ல இவர்கள் தயாராக இருக்கிறார்களா என்பது கேள்வி. ஏனெனில் இன்று இந்த முரண்பாடுகளை பற்றி அல்லது இந்த முரண்பாடுகளை உருவாக்கியவர்கள் இன்றைக்கு அந்த கட்சிக்குள் தலைமைத்துவ போட்டியில் இருப்பவர்கள், அவர்களுடைய அரசியல் வரலாறு என்பது கடந்த ஒரு 10-12 வருஷ வரலாறு மாத்திரம்தான். ஆனால் அதற்குள் தமிழர் கட்சியினுடைய வரலாறு என்பது 75 வருஷ வரலாறு. ஏனைய கட்சிகளில் கூட 40-50 வருஷ வரலாறை கொண்ட தலைமைத்துவங்கள் ஏனைய கட்சிகள் இருக்கிறது. அது எந்த கட்சிகளை நீங்கள் எடுத்தாலும் கூட அவ்வாறான நிலைமைகள் இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அந்த பிரச்சனைகள் என்பது, இந்த பிரச்சனைகள் மையப்புள்ளியாக இயங்குவது இந்த ஒரு வலுவான தமிழ் மக்களினுடைய கோரிக்கைகளுக்கான ஒரு வலுவான கூட்டு என்பதை விடுத்து ஒரு நெரோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட், ஒரு குறுகிய அரசியல் லாப நோக்கங்களுக்காக கட்சிகளை சிதைத்து தங்களது கட்சியையும் சேர்த்து கொண்டு போன ஒரு காரியம் கடந்த காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனை மக்கள் மனத்தில் கொண்டு மாற்றங்கள் தேவை என்று சொல்லி சொன்னால் அந்த மாற்றங்களை உறுதியாக முன்னெடுத்து செல்பவர்கள் யார் என்பதை அவர்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும். வெறுமனே காலாதிகாலமாக நாங்கள் புல்லொடி போட்ட சின்னம், ஆகவே தொடர்ந்து தான் செய்வோம் என்று மக்கள் கருதினாலும் கூட மாற்றங்கள் வரமாட்டாது. ஆகவே இதை உதாரணத்துக்கு மிக மிக ஒரு சொற்பமளவிலான பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய ஜேவிபி என்பிபியாக மாறி ஒரு ஆட்சியை அமைப்பது மாத்திரமல்ல, 3-2 பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் தரப்பு ஒன்று சேர்வதன் மூலம் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று தான் நான் நம்புகின்றேன். அதை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸும் கூட இந்த முறை தேர்தலில் ஒரு கணிசமான முன்னேற்றத்தை பதிவு செய்திருக்கிறது. அது தலைமையில் அந்த கட்சியின் உள்ளடங்கலாக பல கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய பேரவை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி பல சிறந்த முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் அந்த கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றீர்களா? அவர்களோடும் ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இது ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, அகில இலங்கை அதாவது அவர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்ற சைக்கிள் சின்னத்தில் தான் போட்டியிட்டார்கள். அவை நீங்கள் சொன்ன தமிழ் தேசிய பேரவை என்று சொன்ன பேரில் அவர்கள் அந்த போட்டியிட்டார்கள் நினைக்கிறேன். நான் அது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்று சொன்ன சைக்கிள் சின்னத்தில் தான் போட்டியிட்டார்கள். அவர் கடந்த வாரம் அவர்கள் எங்களுடன் பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார்கள். நாங்கள் இன்னும் ஒரு தீர்வினை எட்டவில்லை என்பது வேறு விடயம். ஆனால் அவர்களுடனும் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த பொதுத் தேர்தலின் போது வடக்கு கிழக்கில் மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர்ந்த ஏனைய அனைத்து மாவட்டங்களிலுமே தேசிய மக்கள் சக்தி அதிக வாக்குகளை பெற்றிருந்தது. இந்த முறை கூட ஓரளவுக்கு குறைவடைந்திருந்தாலும் கூட, அல்லது தமிழ் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வித்தியாசம் ஏற்பட்டிருந்தாலும் கூட, அல்லது தமிழ் கட்சிகளுக்கு அதிகமான வாக்குகள் கிடைத்திருந்தாலும் கூட, ஆசனங்களை பார்க்கும்போது ஏறத்தாழ சமம் என்ற அடிப்படையில் தான் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கிறது. மக்கள் தமிழ் தேசிய கட்சிகள் வடகிழக்கில் இருக்கின்ற மக்களுக்காக தமிழ் தேசியம் சார்ந்த அரசியலை அல்லது அவர்களுடைய உரிமைகள், அபிலாஷைகள், போர் குற்றச்சாட்டுகள் போன்ற விடயங்களுக்கான நியாயம் வழங்குதல் போன்ற விடயங்களை வலியுறுத்தி வந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் பொருளாதார தேவைகள், அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள், தொழில் வாய்ப்பு போன்ற விடயங்கள் குறித்த அவதானம் தேவை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது சார்ந்த நகர்வு இன்னும் கூட மக்கள் மத்தியில் இருக்கிறது என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. இந்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் நீங்கள் இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? முதலாவதாக ஆளும் தரப்பாக ஜனாதிபதியாகவும் 3-2 பெரும்பான்மையுடனும் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் என்பதும், நீங்கள் எங்களை கிராம மட்டங்களில் கொண்டு வராவிட்டால் உங்களுக்கான காசுகள் கொடுக்கப்பட மாட்டாது, நாங்கள் எமது கட்சி வந்தால் உடனடியாக காசுகள் கொடுக்கப்படும், ஏனையோர் வருவார்களாக இருந்தால் நாங்கள் பல முறை அதை பற்றி சிந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை ஜனாதிபதி பல கூட்டங்களில் பேசியிருக்கின்றார். ஆகவே அவர்களுடன் போனால்தான் எங்களுடைய கிராமங்களுக்கு ஓரளவுக்கான உதவிகள் கிட்டும் என்று சொன்ன எண்ணம் இளைஞர்களுக்கோ பல பேருக்கு இருந்திருக்கலாம். அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்பது உண்மை. ஆனால் இந்த மொத்த வாக்குகளை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், ஆளுந்தரப்பினுடைய என்பிபியினுடைய வாக்கு வங்கி சரிந்திருப்பதும் ஏனைய தமிழ் கட்சிகளுடைய வாக்கு வங்கி 2 மடங்காக அதிகரித்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே அந்த வகையில் நீங்கள் பார்க்கிற பொழுது ஆசனங்கள் என்ற வீதியில் 2 வட்டாரத்தில் கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் 4, 5, 6
பட்டியல், அதாவது விகிதாசார பட்டியல் ஆட்களை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அந்த விஷயத்தையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் வெற்றி பெற்றது எத்தனை, விகிதாசார பட்டியல் கிடைத்தது எத்தனை என்றால் பல கட்சிகளுக்கு விகிதாசார பட்டியல் கூடுதலான ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன. அவர்கள் வெற்றியடைந்திருந்தால் அவர்களுக்கு அந்த விகிதாசார பட்டியல் என்பது மிக குறைவாக, ஒன்றாக பாதியாகத்தான் இருந்திருக்கும். ஆகவே அந்த நிலையில் இந்த சிஸ்டம், இந்த விகிதாசார வட்டார கலப்பு முறை என்பது அவர்களுக்கான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறது என்பது உண்மையான விடயம், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் அவர்களது வாக்கு வங்கி என்பது வடகிழக்கில் மிக பெருமளவில் சரிந்திருக்கிறது என்பதும் உண்மையான விடயம். ஆகவே மக்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நிச்சயமாக அவருடைய அச்சுறுத்தல் என்பதும் இவர்கள் தான் இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய கிராமங்கள் முன்னேற வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு அவர்களது ஒத்துழைப்பு தேவை என்று சொல்லி சிந்திக்கக்கூடியவர்களும் சில ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள் என்பது உண்மையான விடயம். அதில் மாற்று கருத்தில்லை. அடுத்ததாக ஒரு மாகாண சபை தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் அதற்கு பிறகு புதிய அரசியல் அமைப்பு நடவடிக்கை, அல்லது புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க இருப்பதாக அரசாங்கம் கூறியிருக்கிறது. பிரதமர் கூட அது சம்பந்தமாக அண்மையில் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அப்படியான ஒரு முன்னெடுப்பு நடைபெறுமாக இருந்தால், புதிய அரசியல் யாப்பு ஒன்று உருவாக்குவதற்கான முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொள்ளுமாக இருந்தால், தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை அல்லது என்ன மாதிரியான அணுகுமுறையை எடுக்க வேண்டும் என்ற விடயத்தில் நீங்கள் எந்த புரிதலை கொண்டிருக்கின்றீர்கள்? முதலாவது, எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை என்பது தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் கடந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருந்த பொழுது உங்களுக்கு தெரியும், 16 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அதில் நானும் அங்கத்துவம் பெற்றிருந்தேன். ஆனால் இறுதியாக அந்த விடயங்கள் எதனையும் அதை முன்னெடுத்து செல்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கவில்லை. ஆகவே அதனுடன் அந்த பேச்சுவார்த்தை முறிந்து போனது. பேராசிரியர் திஸ்ஸ விதாரண தலைமையிலான ஒரு தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டது. ஒரு வட்டமேசையோ ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அதனையும் மஹிந்த ராஜபக்ஷ கண்டுகொள்ளவில்லை. அதுவும் கிடப்பில் போடப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. அதற்கு முன்பாக திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களால் ஒரு தீர்வு திட்டம் பாராளுமன்றம் வரை கொண்டு வரப்பட்டு ரணில் விக்ரமசிங்க அதனை பாராளுமன்றத்தில் நெருப்பு வைத்து கொளுத்தி அதற்கு ஒரு முடிவு கட்டப்பட்டது. பிற்பாடு பார்த்தீர்களாக இருந்தால், நீங்கள் சொன்னது போல மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் தலைமையிலான ஒரு புதிய அரசியல் சாசனத்துக்கான வேலைகள் 4 வருஷம் நடைபெற்றது. ஆனால் இறுதியில் அது எதுவும் நிறைவேறாமல் அதுவும் இல்லாமல் போனது. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் சாசனம் பற்றி அவர்கள் பேசுகின்றார்கள். ஆனால் மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் ஒரு அரசியல் சாசனத்தை அவர்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் கொண்டு வந்திருந்தால் சில சமயம் அது முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் 4 வருஷம் அதற்கான கால எல்லை எடுத்ததே அது கொண்டு வரப்படக்கூடாது என்ற அடிப்படையில் தான் ஒரு அரசியல் சாசனத்தை கொண்டு வருவதற்கு அவ்வளவு காலம் என்பது நிச்சயமாக தேவையில்லை என்பதும், ஒரு கட்சிக்குள் அரசாங்கத்திற்குள் 1000 பிரச்சனைகள் வளரும் என்பதும், இறுதியாக மைத்திரிபால சிறிசேனாவும் மஹிந்தவும் கூட்டு சேர்ந்ததும், ரணிலை வெளியேற்றியதும், அது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நீதிமன்றம் வரை சென்றதும், கடைசியாக புதிய அரசியல் சாசனம் என்பது கிடப்பில் போடப்பட்டது வரலாறு. இன்று கூட இப்பொழுதே வந்திருக்கக்கூடிய ஆட்சி 6 மாதங்கள் வந்துவிட்டது. இந்த 6 மாதத்திற்குள்ளே அவர்கள் அவர்களது மக்கள் மத்தியில் அவர்களது செல்வாக்கு என்பது இறங்கு முகமாகத்தான் இருக்கிறதே தவிர ஏறுமுகமாக இல்லை. இந்த நிலையில் அடுத்த வருஷம் முதலாவது ஒரு மாகாண சபை தேர்தல் நடக்குமா என்பது, அவ்வாறு நடக்குமாக இருந்தால் அதற்கு பிற்பாடு புதிய அரசியல் சாசனம் வருமா என்பது, அப்படி வருமாக இருந்தால் அதில் தமிழ் மக்களது பிரச்சனைகள் எவ்வாறு தீர்க்கப்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது தொடர்பாக இதுவரையில் பேசப்படவில்லை. எதிர்காலத்தில் பேசப்படுமா என்பது, அரசாங்கம் மக்கள் மத்தியில் தமது செல்வாக்கை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவ்வாறான ஒரு புதிய அரசியல் சாசனத்தை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று சொன்னால், ஒரு புதிய அரசியல் சாசனம் வர வேண்டுமாக இருந்தால் அது மக்கள் வாக்கெடுப்புக்கு போக வேண்டும். அந்த நிலையில் இவர்கள் மக்கள் செல்வாக்கு இழந்ததுக்கு பிற்பாடு வரக்கூடிய ஒரு புதிய அரசியல் சாசனம் மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ளுமா என்ற ஒரு பாரிய கேள்வியும் இருக்கின்றது. ஆகவே இவை எதுவும் நடைபெறுவதற்கான சாத்தியப்பாடுகள் என்னை பொறுத்தவரையில் குறைவு. இதனை இவர்கள் செய்திருக்க வேண்டுமாக இருந்தால் இவர்கள் வந்தவுடன் ஒரு புதிய அரசியல் சாசனத்தை பற்றி யோசித்திருக்க வேண்டும். அதனை மக்கள் மத்தியில் கொண்டு போயிருக்க வேண்டும். தமிழ் தரப்புடன் பேசி முடித்திருக்க வேண்டும். இவை எதுவும் நடைபெறவில்லை என்பதும், அடுத்த மாகாண சபை தேர்தல் என்பது நிச்சயமாக அடுத்த வருஷம் அவர்கள் நடத்தினால் அடுத்த வருஷம் சில சமயம் நடத்த முடியும். ஆனால் அவர்கள் நடத்துவதற்கான சாத்தியப்பாடுகள் குறைவு.
அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த புதிய அரசாங்கம் விரும்பவில்லை என்பதும், அவர்கள் அதிகார பகிர்வு அதுக்கு எதிரானவர்கள் என்பதும், இது ஒரு வெள்ளை யானை, இதற்கு சாப்பாடு போட வேண்டிய அவசியம் இல்லை, இலங்கையை போன்ற ஒரு நாட்டுக்கு தேவையில்லை, பொருளாதார ரீதியாக மாற்றங்கள் வந்துவிட்டால் தமிழ் மக்களது பிரச்சனைகள் போய்விடும் என்ற எண்ணப்பாங்குடன் தான் இன்னும் இருக்கிறார்கள் என்பதும், ஆகவே இவர்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாகாண சபை தேர்தலோ புதிய அரசியல் சாசனமோ வருமா என்பது கேள்வி வந்தாலும் கூட இவர்களுடைய மக்கள் மத்தியிலுடைய பலம் சரிந்து கொண்டு வரக்கூடிய நிலையில் அது மக்கள் மத்தியில் சென்றடையுமா, அந்த ஆதரவை பெற்றுக்கொள்வார்களா என்று சொன்னால் சிங்கள தரப்பில் இருக்கக்கூடிய இனவாத சக்திகள் நிச்சயமாக அதுக்கு எதிரான பல குரல்களை எழுப்பும் என்பதும், அதனால் ஒரு அறுதி பெரும்பான்மையை பெற்று இது பாராளுமன்றத்துக்கு அந்த மக்கள் மத்தியில் உள்ள ஒரு பெரிய ஒரு ஒப்புதலுடன் அதை வந்து சேருமா என்ற கேள்வி, பல கேள்விகள் தொக்கி நிற்கின்றது. ஆகவே அந்த வகையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இவர்கள் சொல்லுகின்ற இந்த விடயத்தை நிறைவேற்றுவார்களா என்பது பாரிய கேள்வி. புதிய அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை, கடந்த கால அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. அதே போல சர்வதேச நாடுகள், இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் மீது தமிழ் மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கையும் இப்பொழுது அற்று போயிருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. இது அப்படித்தான் தெரிகிறது. அதே போல சர்வதேச நாடுகளும் கூட இலங்கையினுடைய பல விடயங்கள், தமிழ் மக்களுடைய பல விடயங்கள் சம்பந்தமாக கருத்துக்களை, செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தாலும் கூட யதார்த்த ரீதியில் நடைமுறைக்கு வந்த விடயம் என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் தற்பொழுது தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாகவும் ஏனைய பல விடயங்கள் ரீதியாகவும் பின்தங்கிய ஒரு நிலைக்கு சென்றிருப்பதாக பல ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழ் மக்கள் தங்களுடைய அபிலாஷைகளை வென்று கொள்வதற்கும், அரசியல் ரீதியான அரசியல் தீர்வினை பெற்றுக்கொள்வதற்கும், யுத்த காலத்தில் இடம்பெற்ற அவர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்றங்கள் போன்ற விடயங்களில் நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்கும் பல தேவைகள் இருக்கின்றன. போராட்டங்களை நடத்த வேண்டியதாக இருக்கிறது. காணாமல் போனவர்களுடைய போராட்டம் கூட தொடர்ந்தும் இடம்பெற்று வருகிறது. இன்னும் நியாயம் கிடைக்கப்பெறாத சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழ் அரசியல் கட்சிகள் அல்லது முக்கியமாக தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள், இந்த சூழ்நிலையில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் தமிழ் மக்களை எந்த நம்பிக்கையில் நகர்த்தி செல்கின்றன? அது நீங்கள் கேட்பது உண்மையாகவே எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏனென்று சொல்லி சொன்னால், கடந்த காலத்தில் இந்தியா நமக்கு ஒரு நட்பு சக்தியாக இருந்தது. இப்பொழுது அந்த நட்பை இழந்து விட்டது என்பதல்ல, மாறாக மாறி இருக்கக்கூடிய குளோபல் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், ரீஜனல் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், அதாவது உலகத்தில் வந்திருக்கக்கூடிய மாற்றங்களும் பிராந்திய அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், இலங்கைக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கங்கள், சீனா இலங்கையை தனக்கான ஒரு தளமாக பாவிப்பதற்கான பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றமை, அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று இந்தியாவினுடைய நடவடிக்கைகள், இந்தியா முக்கியமாக இலங்கை அரசாங்கத்துடன் ஒரு நட்பாக இருந்து இலங்கை அரசாங்கத்தை சீனாவின் பக்கம் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறுபட்ட திட்டங்களை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். பல பில்லியன் அமெரிக்கன் டாலர்களை இலங்கைக்கு உதவியாக வழங்கியிருக்கிறார்கள், கடனாக வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்கான உதவிகளை செய்கின்றார்கள் போன்றவையெல்லாம். ஆகவே முக்கியமாக இந்த பிராந்தியத்தில் இந்தியா 140 கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு என்பதும், தனது பாதுகாப்பில் அவர்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள் என்பதும், ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இலங்கையை தமது நட்பு சக்தியாக வைத்திருக்க வேண்டும் என்பதும், ஆகவே இங்கு இருக்கக்கூடிய உள் பிரச்சனைகளில் அவர்கள் அக்கறை கொண்டிருந்தாலும் கூட அதனை தீர்ப்பதற்கு தமிழ் தரப்பு ஒரு இறுக்கமான ஒரு வடிவமாக தன்னை அமைத்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் அவர்களும் இவர்களுக்கு மேல் நீங்கள் ஒன்றாக ஐக்கியப்பட்டு வாருங்கள் என்ற ஒரே பல்லவியை தொடர்ந்து சொல்வதை தவிர அவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியாத நிலை இருக்கிறது. உலக நாடுகளை பொறுத்தவரையில் இலங்கை அரசாங்கம் அந்த பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகள், யுத்த குற்றங்கள் அல்லது இந்த மனித அவலங்கள் போன்றவற்றுக்கான சரியான பொறுப்புக்கூறலை இலங்கை செய்யவில்லை என்பதும், அது செய்யப்பட வேண்டும் என்பதும், எதிர்காலத்தில் அவ்வாறான குற்றங்கள் நடைபெறாமல் மாற்று திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதும் ஓரளவுக்கு இப்பொழுது யுனைடெட் கிங்டம், பெரிய பிரித்தானியாவிலும் சரி, கனடா போன்ற நாடுகளிலும் சரி, அவ்வாறான சிந்தனைகள் ஓரளவுக்கு மேலோங்கி இருக்கிறது என்பது உண்மையான விடயம். ஆனாலும் கூட இந்த உலக நாடுகளினுடைய அரசியல் என்பது வெறுமனே ஒரு 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 தேசிய இனத்தினுடைய நன்மை தீமைகள் கருதியது என்பதல்ல. அது முக்கியமாக தங்களது நாட்டு நலன்களை மையப்படுத்தியதாக இருக்கும், சர்வதேச அரசியல் ஒழுங்கை மையப்படுத்தியதாக இருக்கும், பிராந்திய அரசியல் நலன்களை மையப்படுத்தியதாக இருக்கும், அந்தந்த நாடுகளினுடைய பொருளாதார சந்தை வாய்ப்புகளை மையப்படுத்தியதாக இருக்கும்.
அந்த வகையில் பார்த்தால் எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது அது ஜெனீவாவோ அது யூகேயோ கனடாவோ உலக நாடுகளோ அது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே உலகம் எல்லாம் எங்களுக்கு பின்னால் நிற்கிறது என்ற ஒரு பொய்யான மாயையை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஆனால் எங்களுடைய ஊடகங்கள் தொடக்கம் சமூக வலைத்தளங்கள் வரையில் அவ்வாறான சில மாயைகள் உருவாக்கப்படுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக தொடர்ந்து யுத்தத்துக்கு பிற்பாடு அவ்வாறான பல மாயைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஒத்துழைப்புகள் மிக மிக மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் நமக்கு இருக்கிறது என்பதும் நாங்கள் ஐக்கியப்பட்டு செயற்பட்டால் குறைந்தபட்சம் தமிழ் மக்களது வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் குறைந்தபட்சம் தமிழ் மக்கள் ஒரு இறையாண்மையுடன் ஒரே நாட்டுக்குள் ஒரு சமத்துவமாக தங்களுக்கான அதிகாரங்களை எடுத்து வாழ்வதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் நடைமுறை சாத்தியமான ஒரு விடயம் என்று நான் கருதுகிறேன். ஆகவே தமிழ் தரப்புகள் இந்த விடயங்களில் ஒரு சரியான புரிதல் அவர்களுக்குள் ஏற்பட வேண்டும். தனிப்பட்ட கட்சிகள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் சரியானதா, உகந்ததா, இது முன்னேறி சொல்ல முடியுமா, வெறுமனே இது ஒரு சொல்வார்கள் ஒரு அகடமிக் எக்ஸசைஸ், நாங்கள் சில விஷயங்களை சொல்வது என்பது அவ்வாறு நிற்க போகிறோமா, ஒரு விவாத பொருளாக வைத்து கொண்டிருக்க போகிறோமா, அல்லது நடைமுறையில் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன வழிமுறைகள் என்று கண்டுபிடிக்க போகிறோமா. ஆகவே ஒவ்வொரு கட்சியும் தனக்குள் தான் விட்ட சரிகள் எது, தவறுகள் எது, பிழைகள் எது என்பதை கற்றுக்கொண்டு திருத்தி ஒரு மையப்புள்ளியில் எல்லோரும் சந்திக்க வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீ பெரிதா நான் பெரிதா, எனக்கு அதிக ஆசனங்களா உனக்கு அதிக ஆசனங்களா என்று சொன்ன விடயங்கள் எல்லாம் உண்மையாகவே அவற்றை ஒரு புறம் ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு மனோநிலை இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று நான் நம்புகின்றேன், விரும்புகின்றேன். அது வருமாக இருந்தால் இது சில சமயங்களில் ஒரு மாற்றத்தை நோக்கின நகர்வுகளை இந்தியாவுடனும் சரி சர்வதேச அரசியல் சமூகத்துடனும் சரி எங்களது விஷயங்களை ஒரு சரியான தடத்தில் முன்னெடுத்து செல்ல அது வழிவகுக்கும் என்று நான் நம்புகின்றேன். நன்றி திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே. தொலைக்காணொலியூடாக இணைந்து கொண்டாலும் ஒரு குறுகிய நேரமாக இருந்தாலும் கூட எமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முக்கியமான பல விடயங்களை தெரிவித்து வந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். மிகவும் நன்றிகள். நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருந்த சூரியன் நேயர்கள் அனைவருக்கும், வாகனங்களில் பிரயாணித்துக் கொண்டிருப்பவர்கள் கூட இதனை கேட்டிருப்பார்கள், வீடுகளிலும் கேட்டிருப்பார்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த விடயங்கள் நீங்கள் சரியான விடயங்களாக கருதுகிற பட்சத்தில் சம்பந்தப்பட்ட கட்சிகளுடன், கட்சி தலைவர்களுடன், கட்சி உறுப்பினர்களுடன் பேசுங்கள். இதை ஒரே வழியில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நீங்கள் அனைவரும், நீங்கள் சிறியோர் பெரியோர் என்ற வேறுபாடில்லை, சரியானவற்றை நாங்கள் சரியான தடத்தில் கொண்டு போவதற்கான முயற்சிகளை வெறுமனே கட்சித் தலைவர்கள் மாத்திரமல்ல ஒட்டுமொத்தமான மக்களும் அது தொடர்பாக சிந்திக்க வேண்டும், பேச வேண்டும், முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சமூக பொறுப்புள்ளவர்கள் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதனை கேட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. 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 நன்றி நேயர்களே. இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு அதிதியுடன் சந்திப்போம். அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ராகுலுடனும் யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழங்கிய யாழ்ப்பாண பிராந்திய செய்தியாளர் பிரதீபனுடனும் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.